உங்களுடைய செய்திகள் அநேக ஆயிரங்களை கிறிஸ்துவண்டையில் கொண்டு வந்தது என்பது உண்மை. உங்களுடைய வரங்கள் பல ஆயிரங்களை கிறிஸ்துவோடைய சமூகத்திலே கொண்டு வந்தது. அதற்கு சரியாகவும் நிகராகவும் நீங்கள் பாடின உங்களுடைய பாடல்கள் அநேகரை கிறிஸ்துவனுடைய அன்பிற்கு கொண்டு வந்தது. அப்படி உங்களுடைய குரல் வளம் மிக மிக அருமையான ஒரு குரல். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் என்று சொன்னாலே மக்கள் சொல்வது மிக அருமையான குரல் அவருக்கு. அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியான் நிறைத்திடும். அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியான் நிறைத்திடும். இந்த காலத்தால் அழிக்க முடியாத ஒரு குரல் அப்படின்னு சொல்லி பேசும்போது அது என்னுடைய சொந்த காதுகளால் அவர்களை கேட்டிருக்கின்றேன். நான் மிக சிறு வயதில் உங்களுடைய பாடல்களை கேட்பதும் அதை உங்களைப் போல நான் பாடுவதற்கு முயற்சிப்பதும் ஒரு தோல்வியான ஒரு முடிவை சென்று அடைந்தது. உங்களுடைய பாடலுடைய வரம் அது எப்படி உங்களுக்கு உங்களுடைய ஊழியத்தில் அதிகமாக உதவினது என்பதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள முடியும். நான் சிறு பையனாக இருந்த பொழுது என்னுடைய தாய் எனக்கு பாடல்களை கற்றுக் கொடுப்பார்கள். இரண்டாவது குடும்ப ஜபத்திலே பாட வைப்பார்கள். மூன்றாவது ஆலயத்திலே அந்த கொயர் பாய் என்று சொல்வார்கள் அல்லவா, அதே போல் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் ஒரு சபையிலே சேர்ந்து அந்த கொயர் பாயாக இருந்து பாடும்படி உற்சாகப்படுத்துவார்கள். ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் எனக்கு விதமான பாடல்களை சொல்லிக் கொடுப்பார்கள். இரண்டாவது உலக மகா யுத்தம் வந்த பொழுது என்னுடைய தகப்பனார் அதில் பணிபுரிய போய்விட்டார்கள் சுமார் 4 ஆண்டுகள். அப்பொழுது நான் என் தாத்தா வீட்டில் இருந்தேன். என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவர்கள் மிக அழகாக வயலின் வாசித்து பாடுவார்கள். அந்த வயலினை அவர் வாசிக்கும் பொழுது என்னை கூட சேர்ந்து பாடச் சொல்வார்கள். அந்த வயலினில் அந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே அழுக்குவார்கள். அப்படி அழுக்கும் பொழுது அதே மாதிரி நான் பாட வேண்டும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் ஆலயத்திற்கு போய் வந்த பிறகு இந்த பாடல்களை அவர் சொல்லிக் கொடுப்பார்கள். குறிப்பாக கீர்த்தனைகளை, வேதநாயகம் சாஸ்திரியுடைய பாடல்கள், இதுபோல் பல பக்தருடைய பாடல்களை எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்படித்தான் நான் பாட கற்றுக்கொண்டேன். பிறகு நான் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்த பொழுது எனக்குள் ஒரு எண்ணம் வந்தது. ஒவ்வொரு கருத்தை நாம் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அதற்கேற்ற ஒரு பாடலை பாடினால் நலமாக இருக்குமே என்று. அப்படித்தான் நான் பாட ஆரம்பித்தேன். அதன் பிறகு அது எனக்கு பழக்கமாகிவிட்டது.